அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது 30 முக்கோடி தேவர்கள் பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்மளோட இந்து புராணங்கள் எல்லாத்துலயுமே கடவுளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் போதும் தேவர்களை பத்தி சொல்லும் போதும் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க நம்மளை ஆசீர்வதிக்கும் போதும் கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்திருக்கலாம். 30 முக்கோடி தேவர்களும் உங்களை வாழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் கணக்கெடுத்து நம்ம பார்த்தாலுமே ஒருவேளை இத்தனை தெய்வங்கள் இருக்கா இல்ல இத்தனை தேவர்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் முளைக்கிறத வச்சுட்டு ஒருவேளை இந்த மாதிரிதான் இருக்கலாம் அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிட்டு இருப்போம். பொதுவா பெரியவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம அதை பாத்தீங்கன்னா வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னது தப்பு இல்ல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட அறியாமையை காட்டிட்டு இருக்கோம். இந்த 30 முக்கோடி தேவர்கள் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 முக்கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 கோடி, அதாவது 33 கோடி தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். 33 கோடி தேவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா கோடி அப்படிங்கிற அர்த்தம் சமஸ்கிருதத்தை பொறுத்தளவுக்கு கோடியோட அர்த்தம் வகைகள்னு அர்த்தம். அந்த படி பார்த்தோம்னா 33 வகைகள்ல தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த 33 வகை தேவர்கள் தான் பெரியவங்க 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை சரியா புரிஞ்சுக்காம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கற்பனை பண்ணிக்கிட்டு நாளுக்கு நாளுக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு தாட்ஸ்ல வர மாதிரி நமக்கு இருக்கும். 33 தேவர்கள் யார் யாரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மிக்க நன்றி.